நடிகர் ஆர்யா அப்புறம் சாயிஷா இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நேற்று அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில எங்க வீட்டு மாப்பிள்ளை ஷோல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டாக கலந்துக்கிட்ட அபர்ணதி ஆர்யாவை பற்றி பல விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அபர்ணதி கிட்ட ஆர்யா வந்து நடிப்பையும் தாண்டி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, சைக்கிளிங்லாம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம பைக்கு கார் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அதனால இன்பிட்வீன் கேப்பில் சைக்கிளை பார்த்தா நமக்கு ஒரு ஆசை வரும். என் வீட்டில் 2 சைக்கிள் இருக்கு. ஆர்யா மாதிரி எனக்கும் சைக்கிளிங் ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஷோவில் நான் சைக்கிளில் தான் என்ட்ரியே கொடுத்தேன். ஆனால் அவரை மாதிரி அண்ணா நகர்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் போக முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும் அபர்ணதி சொல்லியிருக்காங்க. தென் ஆர்யா சாயிஷாவோட நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை கேட்டுட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஒர்க் பண்ணுற படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எனக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. ஆரம்பத்தில் இவங்க 2 பேருமே அதை பற்றி அஃபிஷியலாக சொல்லலை, நானும் ரூமராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். ஆனால் இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மார்ச் 10 தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அபர்ணதி சொல்லியிருக்காங்க. மார்ச் 10 ஹைதராபாத்தில் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு இதை பற்றி முழு விவரம் தெரியல, இது உண்மையா அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரியும் அபர்ணதி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது நியூஸ் தான், அதை நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அது உண்மையாக இருந்தாலும் நான் அவங்க 2 பேருக்கும் விஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆர்யா வயசில் மூத்தவர், எங்களை மாதிரி நிறைய பேரை தாண்டி வந்திருப்பாரு, நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பாரு, நிறைய அனுபவம் கிடச்சிருக்கும். அவர் என்ன ஒரு தாட்டில் இருந்தார் அப்படிங்கிறத எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. எல்லாருக்கிட்டையுமே ஈக்குவலாக தான் பேசுவார். ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரை டிவைட் பண்ணி சொல்லவே முடியாது. ஈவன் அந்த ஷோவுக்கு வரக்கூடிய ஜட்ஜஸால் கூட கெஸ் பண்ண முடியாது அவருக்கு யாரை பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி. ஷோ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட டேட்டிங் போவார், ஆனால் அதுவும் ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்காது. மார்ச் 10 நடக்க போகிற ஆர்யா சாயிஷா மேரேஜுக்கு ஆர்யா உங்களை இன்வைட் பண்ணால் போவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இன்வைட் பண்ணால் கண்டிப்பாக போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு அந்த விஷயம் பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் நம்மள ஒருத்தவங்க இன்வைட் பண்ணாங்கன்னா நம்ம போகணும். நான் அவர் கூட சேர்ந்து ஒரு வருஷம் 2 வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிருந்தா அவரோட ஃபீலிங்ஸை பற்றியோ அவரை பற்றியோ தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஷோ போயிட்டு இருக்கும்போது ஷோவை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருப்போம். இப்படி அன்னெசரியாக பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அபர்ணதி கேட்டிருக்காங்க. ஆர்யா நல்லா பேசுவார், ஜாலியாக இருப்பார், அவர் கூட இருந்தால் டைம் பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அபர்ணதி சொல்லியிருக்காங்க. நான் ஷோ விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர் ஆர்யா எப்படி இருக்காங்க, ஆர்யா கிட்ட பேசுனீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் நம்ம ஃபுல் விஷயத்த சொன்னால் கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ சடனாக கோயிலுக்கு போகிறோன்னா அங்கே 2 பேர் கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு சடனாக ஒரு பதிலை சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான பதிலை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் அபர்ணதி சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் அவங்க கேட்கும்போது அவ்வளோ இரிட்டேட் ஆகல, பட் ஆர்யா சாயிஷா மேரேஜ் பேச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது உண்மையாக போயான்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்னமோ அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மாதிரி என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல. நான் இப்போவும் அதான் சொல்கிறேன், ஆர்யா சாயிஷா மேரேஜை பற்றி அதுக்கான பதில், அதுக்கான சொல்யூஷன் அவங்க 2 பேர் கையில் தான் இருக்குது. எனக்கோ இல்லை ஷோவில் கலந்துட்ட மற்ற பெண்களுக்கோ இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் அபர்ணதி சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் ஆர்யா கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அது ஒரு நல்ல ரோலாக இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை கண்டிப்பாக பண்ண மாட்டேன், மறுபடியும் போய் மிங்கிள் ஆகி மன கஷ்டத்தை ஏற்படுத்திக்க நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரியும் அபர்ணதி சொல்லியிருக்காங்க. அபர்ணதியோட இந்த இன்டர்வியூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.